ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். கோதுமை ப்ரெட்டு, எந்த ப்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மைதா ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்க்காக தான். ஆல்ரெடி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஓரங்களை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இது இப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துகிட்டு நம்ம ஓரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் துண்டுகளை எல்லாத்தையும் கை வச்சு நல்லா இந்த அளவுக்கு பிச்சு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்துட்டிங்கன்னா போதும். இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கேப்சிகமில் ஒரு பாதி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணினது. கூடவே துருவன ஒரே ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 2 உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி நல்லா மசித்து இந்த அளவுக்கு மசித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தேவையாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறனால உங்களுக்கு காரம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே உங்களுக்கு கரெக்டு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு எடுத்தால் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வரும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். நான் ஆயிலெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இது பிரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது கார்ன்ஃப்ளவர் மாவுலையோ இல்லை மைதா மாவுலையோ டிப் பண்ணிவிட்டு இல்லைனா எக்லேயோ டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 by 1 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, வெறும் ப்ரெட் க்ரம்ஸில் மட்டும்தான் நான் கோட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்தளவுக்கு பிரிஞ்சு வராது. சப்போஸ் அப்படி பிரிஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் இஃப்தார் டைம் கஞ்சியோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.